ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த தமாத்தொண்டு பென்ட்ரைவ் வச்சு நம்மளால் நம்ம சிஸ்டமையோ இல்லை லேப்டாப்பையோ ஓரளவுக்கு நம்மளால் ஸ்பீட் பூஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறது, அதில் வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதை அடிச்சு ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஸோ உங்கள்கிட்ட இருக்க பழைய லேப்டாப்பே பிசியோ ஓரளவு உங்களால் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்பீட் பூஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நார்மலான ஒரு பென்ட்ரைவ் வேணும். அது என்ன சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து இங்கே 8GB பென்ட்ரைவ் எடுத்துக்கேன், உங்களுக்கு அதுக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஓகே, இப்போ நம்ம அந்த பென்ட்ரைவை சொருக்கி விடுவோம். செக் ரைட். இப்போ நம்ம திஸ் பிசிக்குள்ளே போய் இங்கே நமக்கு அந்த பென்ட்ரைவோடைய ட்ரைவ் காட்டுது. உங்களுக்கு பென்ட்ரைவில் வேறு எதுவும் ஃபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு மாற்றிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டாக இந்த பென்ட்ரைவ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற இடத்துக்கு போனோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ரெடி பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இது டு நாட் யூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஸ்பீட் அப் யுவர் சிஸ்டம் பை யூட்டிலைசிங் த அவைலபிள் ஸ்பேஸ் ஆன் திஸ் டிவைஸ். இந்த பென்ட்ரைவில் இருக்கிற ஸ்பேஸை யூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டமை இது பூஸ்ட் பண்ணும். ஸோ இதை நம்ம யூஸ் திஸ் டிவைஸ் அப்படின்றத மாற்றியாச்சு. இங்கே கீழே ஒரு ஸ்லைடர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் பென்ட்ரைவில் எந்த அளவுக்கு ஸ்பேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே கேட்டிருக்கு. இப்போ இது வந்து 8GB பென்ட்ரைவ்னால நான் இங்கே ஃபுல்லாக தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு 4GB யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை குறைச்சிக்கலாம் இல்லை கூட்டிக்கலாம், உங்கள் விருப்பம் தான் இது. நான் இங்கே ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் இங்கே அதை ஃபுல்லாக வச்சுட்டு அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்மளுக்கு லோட் ஆகிட்டு இங்கே நம்ம பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த பென்ட்ரைவ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த பென்ட்ரைவில் இருக்கிற ஸ்பேஸை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ரொம்ப பழைய லேப்டாப்போ ரொம்ப டெட் ஸ்லோவாக இருக்கிற லேப்டாப்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்ற லேப்டாப்போ ஒரு பிசி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஓரளவுக்கு அதை நீங்கள் யூஸபுளாக மாற்றலாம். இப்போ நம்ம இந்த பென்ட்ரைவ் வச்சு லேப்டாப்பை ஸ்பீட் ஆகிக்கிட்டு இருக்கோம், யூஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த பென்ட்ரைவை திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற இடத்துக்கு போய் ரெடி பூஸ்ட் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு இங்கே நீங்கள் டூ நாட் யூஸ் திஸ் டிவைஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பென்ட்ரைவ் நார்மலான ஸ்டேட்டுக்கு வந்துடும். நீங்கள் அதை எப்பயும் போல் இனிமேல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெடி பூஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்டர்னல் டிவைசஸில் மட்டுமே காட்டும். நீங்கள் இதை வேறு ஏதாவது ஒரு டிரைவில் போய் ப்ராப்பர்ட்டிஸ் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரெடி பூஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இங்கே இருக்காது. ஸோ ஒன்லி எக்ஸ்டர்னல் டிவைசஸில் மட்டுமே உங்களுக்கு அந்த ரெடி பூஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி தான் உங்களோட சிஸ்டமை ஸ்பீட் பண்ண முடியும். உங்கள்கிட்ட ரொம்ப பழைய பிசியோ லேப்டாப்போ இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி உங்களால் அதை கொஞ்சம் யூஸபுளாக மாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கீழே ஷேர் பண்ணுறேங்க, கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் டேரெக்டாக என்ன கான்டாக்ட் பண்ணி என்ன டவுட்டோ எல்லாமே கேட்கலாம். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.